ஆரம்பத்தில் இருந்து அவர் தம்முடைய குரலுக்கு இவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி திரும்ப 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 சொன்னது இதுதான். சபைக்கும் அதே கட்டளை. குரல் வார்த்தைகளை கொண்டு வந்தது. வார்த்தைகள் சுருளில் அல்லது புத்தகத்திலே எழுதப்பட்டது. அந்த வார்த்தைகள் உடன்படிக்கை வார்த்தைகள் என்று அவர் சொன்னார். God makes a covenant. You obey this, I will do this. தசைத்தவின் மோட்சம் தூக்கி சுழட்டி அறியுங்கையாவது. உனக்கு அவர் குரலுக்கு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய விருப்பமில்லை, இங்கே வர வேண்டாம். உலகம் எங்கும் அப்படியா இருக்கிற ஜனம் சர்ச்சுக்கு போகக்கூடாது. சர்ச் என்ற ஒரு சொல்ல போனால் சர்ச் என்ற சொல் எக்லேசியா 3 தடவை இயேசுவா சொன்னார். 3 தடவை மட்டுமே சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் என்கிற சொல்லை the kingdom of God கவனமாய்கள் 129 தடவை சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எனப்பட்டார்கள் எதை பிடிச்சு கொண்டாங்க? எங்கட சபை, எங்கட சர்ச். ராஜ்யம் தெரியுமா? என்ன ராஜ்யம்? சும்மா விடுங்கோ, நாங்கள் மோட்ச போகிறோம். என்ன ராஜ்யம்? சாடி அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் பொறுக்கி நான் சகோதரிகளை வச்சு சிங்களத்தில் கொஞ்சம் மொழிபெயர்ப்பு இந்த சுக டைமில் வெளியில் இருந்த இராணுவம் அவனுக்கு இந்த சத்தம் அங்கே போய் பட்டுட்டது. இந்த பெய்கள் சிலரை ஏனுபடியாக அலக்கழித்து ஓட பண்ணுகிறது. அவனுக்கு பெய்யண்டே தெரியாது, அவளுக்கு அப்படி தெரியும். எங்கட போதகர் எனப்பட்ட ஆக்களே அவனுக்கு பெயரெல்லாம் யேசுவாவின் ஊழியத்தோட போயிட்டான். அது அவனுடைய உள்ளுக்கு இருக்கிற பெய் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குது. அவை எத்தனை பேர் உண்மையை அறிய வேண்டி இருக்குது. சபையிட்டு சொல்லுகிறார், நீங்கள் என் பிள்ளைகளாக கீழ்ப்படிங்கோ. வேற ஆக்களை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. God has no problem with the nations. தேசங்களோடு அவருக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவர் பெயின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள், வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஓகே, leave them alone. நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் அவர் பிள்ளைகளாக. நாங்கள் அவர் நற்செய்திக்கு கீழ்ப்படிய வேண்டும். நற்செய்திக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரோமர் 6:16, 2 தெசலோனிக்கேயர் 1:8 எல்லாம் உங்களுக்கு கொடுத்தேன் நான். 1 பீட்டர் 4:17 இந்த 3 நற்செய்திக்கு கீழ்ப்படிய வேணும். சபை கீழ்ப்படியாமல் என்னடு தேசங்களை சந்திப்பது. இதுக்குள்ள நாங்க ஐக்கியமாக இல்லை. பிறகுபடி அங்க வெளியால இருக்கிறார்கள். அந்த பாராளுமன்றத்தில் ஒரு நாங்கள் பார்த்தோம். கதிரையால் எறிஞ்சார்கள், அப்படி செய்தார்கள், கொச்சிக்கா தண்ணி ஊத்தினார்கள். அதெல்லாம் உலகம் அங்கும் போயிட்டது. கண்டாக்கள் இருக்கிறீர்கள். மறக்க வேண்டாம், குரல், சொற்கள், எழுதப்பட்ட வார்த்தை, சொற்கள் எழுதப்பட்டது. and then அது உடன்படிக்கையின் வார்த்தைகள் கீழ்ப்படிய வேண்டியது. இப்ப இந்த எழுதினதை குறித்து நிறைய இது இருக்குது, நிறைய வசனங்கள். யாத்திரை புத்தகம் எடுக்கும் 17-14 டடி என்ன சொல்றாரு கப்பம். 17-14 யாவே பின்பு யாவே மோசேயை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு ஒரு புத்தகத்திலே எழுதி யோசுவாவின் செவிகள் கேட்கும்படி வாசி.
அந்த நேரத்தில் கேசட் இல்லை, எழுதப்பட்ட வார்த்தைக்கு ஒரு குரல் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் அவருடைய சொற்கள், அந்த சொற்களுக்குள்ளாய் அவருடைய குரல் அடங்கி இருக்குது. இந்த எழுதப்பட்ட சுருள் எல்லார கையிலையும் இல்லை. அதான் மோசே வாசித்தான். அவன் காதுகள் கேட்கும்படி வாசி. அமலேக்கை பின்னால வந்து அடிச்சவன், வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்று யாவே சொன்னார். 34:1 ஒரு 4-5 வார்த்தைகள் தாரன், பிறகு உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் அதை ஆராய்ஞ்சு பார்க்கலாம். 34:1 யாவே மோசேயை நோக்கி, முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த 2 கற்பனைகளை இழைத்துக்கொள், செய்து கொண்டு வா. நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்து வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். யார் எழுதுறது? அந்த பொறுப்பை மோசேக்கு கொடுக்கல. அவரே கற்பலகையை செய்து வெட்டி மலையில அவரே எழுதினார். அதை உடைச்சு போட்டான். இப்ப சொல்ற, நீ கற்பலகைகளை வெட்டி கொண்டு வா, நான் எழுதுவேன். அவனுக்கு உளியும் சுத்தியாலும் தேவையில்லை, நான் எழுதுவேன். எத்தனை கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் 10 கட்டளைகளை தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் கட்டளைகளின் கீழே இல்லை, நாங்கள் கிருபையின் கீழே இருக்கிறோம். கிருபை எங்களிலே பொங்கி பொங்கி வழிகிறது. பொங்கல் மாதிரி அப்பா. ஒரு இரக்கம் காட்ட இயலாது. அவரே மறுபடியும் எழுதினார். பாத்தீங்களா? 27 பின்னியாவை மோசையை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது. ரைட் ரைட். நீங்க சில வார்த்தைகள் பாடமாக்குறேன், உங்களை சொல்றேன். எனக்கு நானும் செய்ய வேணும். பாடமாக்குற வசனத்தை காப்பியோடு ஓடி திருப்பி 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 எழுதுற நேரம் அது கொஞ்சம் லேசாக மனதில் இருக்கக்கூடியதாய் வரும் என்று நினைக்கிறேன். அப்படியா? எழுதி எழுதி அது அதுக்கு பிறகு வாயில போட வேணும். இதெல்லாம் உன் குடும்பம், நீ உன் கையிட்டு செய்யும் வேலை ஆசீர்வதிக்கப்பட நிறைவாக உன் தேவையின்படி சைக்கிள் இருந்தால் மோட்டர் சைக்கிள் வேண்ட உனக்கு வழி திறப்பார். மோட்டர் சைக்கிள் இல்லை, உனக்கு கார் தான் பண்ணுமா, காருக்கு வேண்ட வழி திறப்பார். அவருக்கு தெரியும். கழுதையில போனே நீ இவ்வளவு நாள், இப்போ உனக்கு ஒரு குதிரை வேண்டு. அவருக்கு புத்தி சொல்ல வேண்டியதில்லை. நாங்கள் தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை, அவர் ஆளுகை, அவருடைய அவர் ராஜ்யத்தை தேடுற வாயப்பத்திட்டு அவர் குரலுக்கு கீழ்படிக்கிற அவர் குரல் அங்கே காண்பிக்க போறது. அது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன, நீ பாட்டு படிச்சிருக்கிறிய, அவர் குரல் எங்க கேட்கும்? அந்த வருவம் அதுக்கு அவர் வார்த்தையிலே அவர் குரல் கேட்கும். வார்த்தையை கொடுத்தவர் அவர்தான். மோசே அதை சொல்ல எழுதினான். ஒரு வார்த்தையும் கூட்டவில்லை, ஒரு வார்த்தையும் கழிக்கவில்லை. விளங்குது? Write these things down. வாயிரமா 27:34. இந்த வார்த்தைகளை நீ எழுதி, இந்த வார்த்தைகளின் படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன். வார்த்தைகள் உடன்படிக்கையாய் மாறியது. உடன்படிக்கை எழுதப்பட்ட வார்த்தை, சொற்கள், குரல்.
பின்னுக்கு போக குரல்ல வந்து நாங்கள் குரலை கொடுத்தவரை சந்திப்போம். விளங்குதா? உங்களுக்கு விளங்கும்படியத்தான் கொஞ்சம் பிடிச்சு கொள்ள நான் திருப்பி இதை சொல்றேன். ரைட்? அதோட சேர்த்து இதையும் எழுதுங்க. உபாகம் 10:21 எல்லாம் வார்த்தையை எழுத சொன்னது. உப புத்தகம் 11:20, 17:18, 27:3, 27:8, 31:19 குரல் வார்த்தைகளை கொண்டு வந்தது. சரிதானே? குரலால் அவர் சத்தம் போடவில்லை, வார்த்தைகளை பேசினார். He spoke words. Joshua 24:26 something is going to happen. அதான் இப்படியாக எங்களை கொண்டு போறார். இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண கட்டளைகள் புத்தகத்திலே எழுதி அவர் சொன்ன வார்த்தைகளை எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே யாவையினுடைய பரிசுத்த இடத்திலே அருகில் இருந்த கர்வாலி மரத்திலே கீழ் நாட்டினான். அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவர் குரலால் சொன்ன சொற்கள் எழுதப்பட்ட வார்த்தை, அது உடன்படிக்கையாக இந்த வேத புத்தகம் எங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை டைம் எடுத்து ஆழமாக பயத்தோடும் ஜெபத்தோடும் நாங்கள் வாசிக்கிற நேரம் அவர் குரல் அங்கே கேட்கும்படிக்கு செய்ய வேண்டியதாவது. இப்ப பார், God's end time army, கடைசி நாட்களில் தேவனுடைய ராணுவம். இங்கிலீஷ், ஐ திங்க் இங்கிலீஷ் வெளியுள்ள நான் கொடுத்தது. இது மனுஷனால் செய்யப்பட்ட ஒரு முந்தி நாங்கள் இதை பாவித்தோம் கேசட். சிலாக்களுக்கு இதை கேட்கிற நேரங்கள்ல சாபம் உடைக்கிற அந்த ஜெபம் மாதிரி வந்தோன்னு பேய் நிப்பாட்டி போடும். ஞாபகம் இருக்குதானே? ரேடியோ வேலை செய்யாது, அப்படி இப்படி சீடியும் அப்படித்தான். இதுல மனுஷன் செய்து கண்டுபிடிச்சு தேவனுடைய ஞானத்தால் குரல் அல்லது சத்தம் இதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இந்த டேப்ல என் குரல் இருக்குது. ஒன்றுமில்லை, எங்களுக்கு இதை போட்டு காட்ட என்ன இருக்குது? குரல். குரலை ஒரு டேப்ல போட்டு வைக்கலாம். மனுஷன் தேவனுடைய அறிவினால் கண்டுபிடிச்சான். சரியாகுமா இல்லையா? அதப்படி அவர் சொல்லி எழுதப்பட்ட அவருடைய சொற்கள் அவருடைய வார்த்தையிலே எப்படி அவர் குரல் உள்ளுக்கு அடங்காம இருக்கும்? நீ சொல்ல எனக்கு எங்க அவர் குரல் கேட்கும்? அவருடைய குரலை கேட்க, அவருடைய சொற்களை கேட்க வேறு வழி இல்லாமல் தான் பீட்டர் சொன்ன பீட்டர் போப்பாங்க, வாய பேசாத உண்டை அங்க போ, நான் தான் அனுப்பினான். ஒரு புரட்சாதி. வேதவாக்கியம் என்ன கூறுது? பீட்டர் பேசிக்கொண்டிருக்கிற நேரமே அவர் காத்திருக்கல. இவன் என்ன மெசேஜை தொடர்ந்து கொண்டு போறான். நான் ஆவிய ஊத்துமம் கொண்டு பார்க்கிறேன். இவன் மெசேஜ முறான் இல்ல. அந்த காரியங்கள் டாடியிட்ட கிடையாது. அவர் எதையும் செய்ய வல்லவர், எந்த நேரத்திலும் செய்ய வல்லவர், எப்படியும்
செய்ய வல்லவர், எந்த வழியிலும் செய்ய வல்லவர். அவர் செய்ய போறத ஆலோசனை யார்கிட்டையும் கேட்கிறது இல்லை. இது அநேகமாக கனடாவில் இருக்கிற கொடுத்த செய்தி. God's End Time Army in English. நான் 12 வருஷம் ஆகுது நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியும் இதுக்குள்ளே இந்த குரல் இருக்குது. உனக்கு தெரியுமா? விசுவாசிக்கிறாயா? அப்ப இந்த குரலை கேட்க வேணும்டா நான் என்ன செய்ய வேணும்? அதுக்கு வெளியில குரலை கொண்டு வரக்கூடிய அந்த கேஜெட் வேண்டி போட்டு பிளே பட்டன் அமர்த்த வேணும். சரியா? இப்ப அவருடைய குரல் இங்கே இருக்குது. அந்த குரலை அவர் கேட்க பண்றதுக்கு தம்முடைய ஆவியினாலே, தம்முடைய ஆவி அந்த குரலை வழியால கொண்டு வந்து உன் உள்ளான காதுகளாலே கேட்கும்படி செய்வார். அவர் வார்த்தையிலே அவர் குரல் கேட்கும். அதான் வேத புத்தகம் பேயை உன்னை விட்டு தூர வச்சிருக்கும். நீ அதை பயத்தோடும் ஜெபத்தோடும் நீ அதை ஆசையோடும் வாசிக்க நேரம் பேய உன்னை விட்டு தூர வச்சிருக்கும். அல்லது பேய் தேவனுடைய வார்த்தை அடங்கிய இந்த புத்தகத்தை உன்னை விட்டு தூரமாய் வைத்திருக்கு. ரெண்டுல உண்டு. அவரது குரல் அடங்கிய புத்தகம் விளங்குதா? எரேமியாவில் ஒரு பகுதி ஒன்று பார்க்க போறோம். ஒரு கடுக்கு எரேமியா 36. எரேமியா ஒருக்கா புத்தகத்தில் எழுத அவர் சொல்லி அவங்க அவனை பிடிச்சி இங்க கொண்டு வா என்று அடிச்சு போட்டு புத்தகத்தை எரிச்சு போட்டாங்க. தடி இறக்கமுள்ளவர்களானபடியால அந்த எரிச்சாக்களையும் ராஜா ஆக்களையும் உடனடியா பொசுக்க இல்லை. பயங்கர வல்லமையுள்ள ஒரு தேவன் கோபம் வர அவர் தாமதமாக இருக்க வேணும். எல்லாத்துக்கும் முடிஞ்சது விஷயம். எரேமியா 36 எடுங்கோ. ஸ்பீக் டு ஹிஸ் டாடி. இது கூடாக எங்களோடு இந்த காலகட்டத்தில் ஜீவிக்க நீர் தான் எங்களை கொண்டு வந்தீர். ஸோ நாளை எரேமியா கேளுங்கோ. சின்ன வயதிலேயே ஏறக்குறைய சொல்லுறார்கள் 15-16 அந்த வயதிலேயே அவன் ஆசாரியனின் மகன். தேவன் அவன் தீர்க்கதரிசி. அதை நீங்க எரேமியா 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். அவனை அழைச்ச பொழுது சொன்னான், ஆண்டவரே நான் ஒரு சின்ன ஒரு ஆள், ஒரு வாலிபன், அப்படியெல்லாம் சொல்லாதே. நான் உனக்கு வார்த்தைகளை கொடுப்பேன், நீ அவங்களோட முகத்தை பார்க்காம போய் காய்க்க வேணும். நீ கதைக்கா விட்டால் அவங்களோட முகத்தை பார்க்காம உனக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்கும். சரியோ? இப்ப 4வது வாக்கியம், அப்பொழுது எரேமியா நேரியாவின் மகனாகிய பாரூக்கை அழைத்தான். பாரூக் வந்து அவனுடைய உடன் ஊழியக்காரன், அவனோடு அசிஸ்டன்ட் என்று சொல்லுங்களேன். எலைஜாக்கு எலிசா இருந்த மாதிரி, மோசஸுக்கு ஜோஷுவா இருந்த மாதிரி இவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் பாரூக். பாரூக்கை அழைத்தான். யார்? எரேமியா.
பாரூக்கு என்பவன் யாவே எரேமியாவுடனே சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் அவன் வாய் சொல்ல ஒரு புத்தக சுருளில் எழுதினான். டாடி எரேமியாவோடு பேசினார். எரேமியா அந்த வார்த்தைகளை டிக்டேட் பண்ணினான். சொல்ல சொல்ல யாருக்கு? பாரூக்குக்கு. அவன் அதை எழுதினான். கேட்கிறீங்களா? அப்ப குரல் எரேமியாவிடம் வந்து சொற்களாய் வந்து புத்தகத்திலே எழுதப்பட்டது. அந்த எழுதப்பட்ட வார்த்தைக்குள்ளாய் அவருடைய குரல். பின்பு எரேமியா பாரூக்கை நோக்கி, நான் அடைக்கப்பட்டவன், நான் யாவேயினுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது. அவனை கொண்டே போட்டு அடைக்கப்பட்டாங்க. நீ உள்ளே போய் என் வாய் சொல்ல நீ எழுதிய சுருளில் உள்ள யாவேயினுடைய வார்த்தைகள், அதெல்லாம் முக்கியமா என் வாய் சொல்ல பாரூக் எழுதினான். அவர் வாய் சொல்ல டாடி எரேமியா எல்லாவற்றையும் கேட்டான். அதை எழுத மறுபடியும் பாரூக்குக்கு சொல்ல டாடி ஒன்றையும் மறக்காமல் சொல்ல உதவி செய்தார். நான் வாய் சொல்ல நீ எழுதின யாவையினுடைய வார்த்தைகளை யாவையினுடைய ஆலயத்தில் உபவாச நாளிலே ஜனங்களுடைய செவிகள் கேட்க வாசிப்பதுமன்றி தங்கள் பட்டணங்களில் இருந்து வருகிற எல்லா யூதா கோத்திரத்தாரும் கேட்கும்படி அவைகளை வாசிப்பாயாக. இப்ப அவருடைய குரல் அந்த வார்த்தைகளுக்கூடாக ஜனங்களுக்கு கேட்க வேண்டும் என்று டாடி எரேமியாவை வழி நடத்தினார். எரேமியா பாரூக்கிடத்தில் சொல்லி அனுப்புறான், நீ போய் வாசி போ. இன்றைக்கு அதானே வார்த்தை எடுபட்டு இருக்குது. சபை எனப்பட்ட கூட்டங்கள்ல இருந்து ஒருவேளை 7ஆம் வாக்கியம், அவர்கள் யாவையினுடைய முகத்துக்கு முன்பாக பணிந்து விண்ணப்பம் பண்ணி அவரவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்கள். யாவே இந்த ஜனத்துக்கு விரோதமாக கூறியிருக்கிற கோபமும் உக்கிரமும் பெரியதென்று சொன்னான். அப்படியே நேரியாவின் மகனாகிய பாரூக் அந்த புத்தகத்திலே யாவேயினுடைய ஆலயத்தில் யாவேயின் வார்த்தைகளை வாசிக்கும்படி எரேமியா தீர்க்கதரிசி தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். கீழ்ப்படி உள்ள ஒரு ஊழியக்காரன் பாரூக். யோசியாவின் மகனாகிய யோயாக்கீம் என்கிற யூதா ராஜாவின் 5ஆம் வருஷத்து 9ஆம் மாதத்திலே எருசலேமிலே இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் யூதாவின் பட்டணங்களிலே இருந்து எருசலேமுக்கு வருகிற எல்லா ஜனத்துக்கும் யாவேக்கு முன்பாக உபவாசம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. அப்பொழுது பாரூக் யாவேயினுடைய ஆலயத்தின் மேற்பிரகாரத்தில் யாவேயினுடைய ஆலயத்து வாசலில் நடைக்கு அருகான சாப்பானினுடைய மகனாகிய நேமையா என்னும் சம்பிரதியின் அறையிலே அந்த புத்தகத்திலே உள்ள எரேமியாவின் வார்த்தைகளை, யாருடைய வார்த்தை? எரேமியாவி. யார் கொடுத்தது எரேமியாவுக்கு? டாடி. ஜனங்கள் எல்லாம் கேட்க வாசித்தான். சாப்பானுடைய மகனாகிய நேமையா கெமரியாவின் மகன் மிகாயா அந்த புத்தகத்திலே உள்ள தெலாயாவும் அக்போரின் எல்லா சரித்திரமும் சரியாக எழுதி வச்சிருக்கிறார். ஆறாண்டது எந்த மாதம் எந்த வருஷத்திலே ஆறு மகன் சும்மா இருந்து பொறுக்கி எழுத இல்லை, சரித்திரமே கிடக்குது. அப்போ அக்போரின் மகனாகிய எஸ்னாத்தானும் கிடக்கு. நிறைய பேர் வைக்கிறதுக்கு. அனனியாவின் குமாரனாகிய செதேக்கியாவும் மற்ற எல்லா பிரபுக்களும் உட்கார்ந்திருந்தார்கள். பாரூக் ஜனத்தின் செவிகள் கேட்க புத்தகத்தில் உள்ளவைகளை வாசிக்கையில் தான் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் மிகாயா அவருக்கு தெரிவித்தான்.
அப்பொழுது எல்லா பிரபுக்களும் கூஷியின் மகனாகிய கூஷி செலமியாவின் மகனான நெத்தானியாவினுடைய மகனாயிருக்கிற பாட்டன் பூட்டனுக்கு பின்னால போயிட்டது. அவங்களோட பேரெல்லாம் சொல்லி வந்து கடைசியா தான் மகன் சொல்லப்படுது. பாருக்கின் இடத்தில் அனுப்பி ஜனங்கள் கேட்க நீ வாசித்துக் கொண்டிருந்த சுருளை உன் கையில் எடுத்துக்கொண்டு வா என்று சொல்ல சொன்னார்கள். பிரச்சனை வந்தது. ஆகையால் நேரியாவின் மகனாகிய பாரூக் சுருளை தன் கையிலே எடுத்துக்கொண்டு அவர்களிடத்துக்கு வந்தான். அவர்கள் அவனை நோக்கி நீ உட்கார்ந்து கொண்டு நாங்கள் கேட்க வாசி என்றார்கள். நீ இருந்து நாங்க கேட்க போறோம், நீ வாசி. பிரபுக்கள் கேட்கிறோம். அப்ப பாரூக் கொண்டு வந்த சூழலை தொடர்ந்து வாசிக்கிறான். 16 அப்பொழுது அவர்கள் எல்லா வார்த்தைகளையும் கேட்கையில் பயமடைந்தவர்களாய் ஒருவரை ஒருவர் பார்த்து பாரூக்கை நோக்கி இந்த எல்லா வார்த்தைகளையும் ராஜாவுக்கு நிச்சயமாய் அறிவிப்போம் என்றார்கள். கொஞ்ச பேராவது நம்பி இருந்தார்கள். எரேமியா தீர்க்கதரிசியாய் அழைக்கப்பட்டான். இருக்கிறீங்களா? அப்படிப்பட்டவங்க பயந்து போனாங்கள். ஏன்னா எரேமியா தான் சொன்னது, உங்கள் வழிகளை நீங்கள் மாற்றாவிட்டால் உங்கள் அகதிகளாக நான் பைபிலோனுக்கு அனுப்புவேன். எத்தனை வருஷம்? 70 வருஷம். நடந்ததா? ஆம். அந்த 70 வருஷம் முடிவடையும் நேரத்திலே தான் டேனியல் இந்த புத்தக சுருள் அவன் வைத்திருந்தான். எரேமியா டேனியல் 9ஆம் அதிகாரத்தில் அவன் வாய்ச்சி போட்டு 70 வருஷம் முடிஞ்சு போச்சு, நாங்க இன்னும் இருக்கிறோம் பாபிலோன்ல என்று சொல்லி அவன் டேடியை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். அந்த நேரம் தான் அந்த நாளிலே அவன் ஜெபம் கேட்டு கேப்ரியலை டேடி அனுப்பினது. கேப்ரியல் யார்? தேவதூதன். இருக்கிறியா? அவனை 21 அதமாஞ்சி போட்டுத்தான். அப்ப அவன் மறுமொழி கொடுக்க அந்த நாளிலே டேடி கேப்ரியல் உன் ஜெபம் கேட்கப்பட்ட அந்த நாளிலே கேப்ரியலை அனுப்பி கேப்ரியல் சொன்னான், நான் அனுப்பப்பட்டேன். இடையில வார நேரம் இந்த பெர்சியா நாடு இது ஈரான். சொல்லு, ஈரான். மேல இருந்து வேலை செய்கிற பேய் அதிபதி புடிச்சு வச்சுட்டான் கேப்ரியல். போகலாம். இதெல்லாமே உண்மை. நடிதான் இஸ்ரேல் ஜனத்தின் ஊடாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹை ஸ்டாண்டர்ட் மாடர்ன் ஒரு வைத்தியசாலை ஹாஸ்பிட்டல் இங்கால பக்கம் கட்ட ஏற்பாடு பண்ணி கொண்டிருந்தார்கள். வித் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ், கருவிகளோடு. அது எப்படியோ தடை பண்ணப்பட்டது. இஸ்ரேல் செய்ய இருந்தது. எந்த பெயினை பாடுது எங்களுக்கு தெரியும். அவர்களது அலுவலகமும் இல்லை, வெளிநாட்டு எம்பாசி. நாங்கள் டாடியை கேட்கலாம், எங்களுக்கு உதவி செய்யும், அவர்களை மறுபடியும் கொண்டு வர. அது ஆசீர்வாதம். அது டாடி தெரிவு செய்த அந்த இடம், அந்த தேசம், அவரும் மகனுமாக வரியினும் ராஜ்யத்தை அந்த அவங்களுடைய இருக்கும் இடம் அதுவாக தெரிவு செய்து எருசலேம் மேல் சத்தியம் பண்ண வேண்டாம். அது மகாராஜாவின். நாங்கள் யார் அந்த மகாராஜா?
യേശുவா நாங்கள் ஒரு பாட்டு ஒன்று பாப்ப நாளைக்கு படிக்க மாட்டோம். எங்களுக்கு முந்தி தெரிஞ்ச ஒரு பாட்டு, எல்லா வார்த்தைகளையும் மாற்றி போடுற மாற்றி, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு, அது தெரிய டியூன் ரைட். அப்போ போயிட்டு வந்திருக்குது. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. டாடி இவர் அங்கே போய் வந்து இப்படியெல்லாம் செய்தது இப்படி அவரை ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும். எங்கள் இலங்கைக்கு நாங்கள் இந்த காலத்திலே ஜீவிக்க எங்களை கற்பத்தில் உருவாக்கி இந்த மனத்தியானதுக்கு கொண்டு வந்தவர் நீர். ஸோ உம்முடைய சித்தப்படி நாங்கள் அவரை ஆசீர்வதிக்கிறோம். அரசாங்கத்தை ஆசீர்வதிக்கிறோம். எம்பிமாரை ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். உம்மளது சித்தப்படி சொல்லி ஆசீர்வதித்து உன் இடுப்பிலே உள்ள கயிறுகளை கட்ட அவிழ்த்து விடு. அது அவிழ்ந்து போகும். 100% உண்மை. மன்னிப்பு மிகவும் பாரதூரமான காரியம். எங்களை மன்னிக்கும்படிக்கு சொல்லி இருக்கிறார். அரசாங்கத்துக்காக ஜெபம் பண்ணும்படிக்கு சொல்லி இருக்கிறார். ஆசீர்வதிக்கும்படிக்கு சொல்லி. நாங்கள் எங்களுக்கு தெரியாம எங்கட கோபத்தை எங்கட மாமிசத்துல போட்டு பிணைஞ்சு மாவை போட்டு பாயால் எல்லாம் சொல்லி போட்டோம். அதுக்கு தான் நாங்கள் மன்னிப்பு கேட்டோம். இன்னமும் சிலாக்கள் அந்த அந்த சந்தோஷம் உள்ளுக்கு இன்னும் வராவிட்டால், மன்னிப்பு கொடுத்தால், சிலாக்கள் சொல்லுவேன் நான் மன்னிச்சிட்டேன், எனக்கு என்ன இது, நான் அங்கே போய் இருக்கிறேன், நான் குடும்பம் நாம இல்லை. வாயை திறந்து நீ மன்னிக்க போயிடும், மன்னிக்க போயிடும். இல்லை, நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். காதுள்ளவன் கேட்க கடவன். 16. அப்பொழுது அவர்கள் எல்லா வார்த்தைகளையும் அந்த சூழலிலே வாசித்தது பரூக் கேட்கையில் பயமடைந்து ஒருவரை ஒருவர் பார்த்து பாரூக்கை நோக்கி, இந்த எல்லா வார்த்தைகளையும் ராஜாவுக்கு நிச்சயமாக அறிவிப்போம் என்றார்கள். அவன் வாய் சொல்ல, நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் எவ்விதமாய் எழுதினாய், அதை எங்களுக்கு சொல்லு. இங்க பாருங்க, அவங்க கேட்டாங்க பாரூக்கிட்ட, என்னண்டு இந்த வார்த்தைகளை எல்லாம் இதில் எழுதின, நீ எளிமையா உன்னோடு சொல்லிக் கொண்டிருந்தவ, நீ அது இப்படி எழுதினியா? பாரூக் அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது. யேசுவாவுக்கே கல்லறைய தூக்கினவங்க அப்படியான ஒரு சாதி. அப்ப இப்படி கேட்டாங்க, நீ என்னட்டு எங்களுக்கு சொல்ல வேணும் என்று பாரூக்கை கேட்டார்கள். 18. அதற்கு பாரூக் அவர் எரேமியா தமது வாயினால் இந்த வார்த்தைகளை எல்லாம் உரைத்து சொல்லி என்னுடனே சொன்னார். நான் மையினால் புத்தகத்தில் எழுதினேன். இப்ப நான் இதுகளை வாசிக்க டடி உன்னை உள்ளத்துல என்ன செய்வாரோ, அல்லது உனக்கு கொஞ்சம் விருப்பத்தை தூண்டிவிட்டு நீ எரேமியாவில் தொடக்கி அப்படியே வாஜி முடிக்க போறியோ 2-3 நாளையில எனக்கு தெரியாது. சும்மா எழுதி கொண்டு வந்துட்டு விடாயில. ராமாவிலே ஒரு குரல், ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது ஆறுதல் படுத்தப்பட மாட்டேன், அதான் சரியான போன பேர் என்று சொன்னாள். நடந்ததா? You have that video? எப்படி எளிமையாக தெரியும்? ராமாவில் எருசலேம் அழுகையின் குரல். மேலே என்னவோ எல்லாம் எழுதி கொண்டு போறான், அதுக்கு பிறகு என்னவோ எல்லாம் எழுதுறான். அதுதான் பிள்ளைகள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு வார்த்தையில்
Yeah, that's the one. எரேமியா சொன்னது நிறைவேறியது. Continue. Is that all? நிறைவேறியது. ராகேல் இஸ்ராயேல் தாய்மாருக்கு தலையாக பிரதிநிதியாக கூறப்பட்டிருக்கு. தன் பிள்ளைகளுக்காக அழுது ஆறுதல் படமாட்டி நடிச்சார். ரெண்டு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை இயேசுவும் அது கூட அகப்படுவார் என்று அவன் நினைத்து எருசலேமிலே உள்ளவர் அந்த பிள்ளைகளை கொல்லும்படி சொன்னான். நடந்தது. நான் சொல்வதைங்க முன்பு கூறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறி முடிந்தது. அதோடு கூறப்பட்ட வார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது கண்களுக்கு முன்பாக. இனிமேல் நடக்க போறவைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஐசாயா, எரேமியா, மீகா, ஜெகரியா, எசேக்கியேல், சவக்குழிகளை திறப்பேன். எங்களுக்கு எதிர்காலம் இல்லை. எங்கள் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிட்டு தேவன் எங்களை மறந்தார். அப்படி என் ஜனம் சொல்வதை நான் கேட்டேன். டாடி என்ன செய்தார்? எசேக்கியேலை கூட்டிக் கொண்டு போனார் சவக்காலைக்கு. இந்த உலர்ந்த எலும்புகளை பார்க்கிறேன். அந்த தீர்க்க தரிசன வார்த்தை இனிமேல் தான் நிறைவேறும். ஒவ்வொன்றும் கொத்து விசிறி ஒன்றுமே இல்லாமல் போகாது. உன் வாழ்க்கையை தீர்க்க தரிசிகள் சொன்ன வார்த்தையிலே கட்டுவாய. அவர் வந்து அவருடைய கால்கள் ஒலிவ மலையிலே படும், வெள்ள குதிரையிலே அவரோடு கூட பாடுகள் அனுபவித்த சீஷர்களோடு
அவர்களும் வெள்ள குதிரையிலே வருவார்கள். வெளிப்படுத்தின புத்தகம் 19, 11, 12, 13 நடக்குமா? இன்னமும் உன் யோசனையிலே ஜீவிக்க போறாயா? உன் வாழ்க்கை மீதி எத்தனை நாட்கள் உனக்கு தெரியாது. யாருக்காக ஜீவிக்கிறாய்? உன் வாயால் வார்த்தைகள் என்ன வார்த்தைகள் வருகிறது? உன்னை சுற்றி பார்க்கிறாயா? எப்படி இருந்து இப்பொழுது எவ்விதமாய் இருக்கிறேன்? எம்மாவு தெருவிலே நம்பிக்கை இழந்து போன அந்த 2 இஸ்ராயேல் சகோதரர்கள் நம்பிக்கையை கொடுத்தது டேடியின் வார்த்தைகள், தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள், மோசேயின் வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை, டேவிட் எழுதின வார்த்தைகள், பாடல் புத்தகங்கள், சாம்ஸ், எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவா அவர்களுக்கு அந்த வார்த்தைகளுக்கு குரல் கொடுத்து பேசினார். அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டெறிந்தது. தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் நம்புவதற்கு முடியாத மந்த இருதயம் உள்ளவர்களை இன்றைக்கு சர்ச்சில் எத்தனை பேர்? பிள்ளைகளை, do you believe the prophets? நம்புறீங்களா? இல்லாவிட்டால் வேத புத்தகம் கையில வச்சிருந்த பிரயோஜனம் இல்லை. உன் வாழ்க்கையை ஏற்கனவே கூறப்பட்ட தேக்க தரிசன வார்த்தைகளை கட்டி எழுப்பு. இதுதான் நம்பிக்கை. வருவேன் என்று சொன்னவர் வருவார். இஸ்ரேலுக்கு என்ன நடக்கிறது என்று பார். எழுதப்பட்டிருக்கிறது. சமாரியாவிலும் வெஸ்ட் பேங்கிலும் அவர்கள் வீடுகள் கட்டுவார்கள். அவர்களை கொண்டு வந்து பாட்டுவேன். 23ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது. பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து சொல்லிட்டார், அவர்கள் கட்டலாம். போன கிழமை எல்லாம் அவர் வருகைக்காக மேடை ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நீ என்ன செய்கிறாய்? உன் கவலை எங்கே? நீ அதிலே தடுமாறுகிறாய். ஏதோ ஒரு காரியத்தில் உன்னை என்னை பிடிபட வைக்கத்தான் பேய் வாங்கி தேடுவான். காலையில இருந்து பிடி மட்டும் ஏதோ ஒன்றில பிடிக்க, எங்கள் சந்தோஷத்தை திருடி போட அவனுக்கு இடம் கொடுக்கிறார். கற்பத்திலே உருவாக்கி இந்த மனத்தியாரத்துக்கு உன்னை கொண்டு வந்த தேவன் நிச்சயமாக உனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தின் வேலையை வைத்திருக்கிறார். பாரோக்குக்கு எரேமியாவை சேவிக்கும் ஊழியம். தேங்க்யூ டாடி. அவன் சொன்ன அந்த வார்த்தைகளை எழுதும் அந்த ஊழியம், அதை கொண்டு போய் வாசிக்க அவனுக்கு பொறுப்பு கிடைத்தது. மறந்து போக வேண்டாம். முன்பு இருந்த சூழ்நிலை நீ வெளிச்சத்துக்கு வந்ததனால், நீ அவரண்டை தடி இழுத்து கொண்டதனால் பேய்கள் கோபம் அடைந்து நண்பர்களாக இருந்த அல்லது புருஷனோ மனைவியோ அல்லது வேறு யாரும் பெற்றாரு உனக்கு எதிராக எழும்ப பண்ணி உன்னை போட்டு கசக்க அது முயற்சி பண்ணினது. ஆனால் உன்னை அவர் விடவில்லை. அவர் கருத்தை பிடித்திருக்கிறார். நீ எங்கேயும் போக முடியாது.
நான் சொன்னேன், என் கரத்திலே இருந்து என் ஆடுகளை பறித்து கொள்ள யாராலும் முடியாது. அந்த சொல்ல கவனிங்கோ, பறித்து கொள்ள யாரும் பறித்து கொள்ள விட மாட்டார். அவருடைய ஆடுகள். ஆனால் வேறு குரல் அது இது கேட்டு நான் உமது கரத்தை விட்டு இறங்க போகிறேன், என் வாழ்க்கையிலே நான் என் வேலையை பார்க்க போகிறேன் என்று சொன்னால், he will let go. Okay, you can go. தானியும் கருத்தை படித்திருக்கிறார். அப்ப அவர் சொல்ல சொல்ல இந்த வார்த்தைகளை நான் எழுதினேன் என்று சொன்னான் எரேமியா. எரேமியா எழுதிய வாயினால் சொல்லி சொல்ல பாரூக் எழுதிய வார்த்தைகள் இன்றைக்கு உன் கையிலே, என் கையிலே. Do we get time to read? நீதியுள்ள ஒரு ராஜா பூமியிலே அரசாளுவார். எரேமியா சொன்னான் 23:5 நீதியின்படி வழி நடத்துவார். நடந்துட்டுதான். எரேமியா, ஐசாயா, எசேக்கியேல் எனும் எல்லா தீர்க்கதரிசிகளும் ஆபிரகாம், ஐசக், ஜேக்கப் அவருக்குள்ளாய் நித்திரை அடைந்தவர்கள், அவருக்கு பின்னால போனவர்கள் எல்லாரும் சவக்கூலிய விட்டு எழும்புவார்கள். அவர் வரும் நேரம் மரித்தோர் உயிர்த்தெழுதல், the resurrection of the dead. 6 போதனைகள் அது ஒன்று. Teaching about going to heaven, பரலோகத்துக்கு போறது சொல்லிக் கொடுக்க. ஆயத்தப்படு, ஆயத்தப்படு, கேள், யாருக்காக நான் ஜீவிக்கிறேன். வார்த்தைகள் எழுதப்பட்டது. வெளிப்படத்தின் புத்தகம் 19:9. இத பாருங்க, 19:9. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு, the inauguration of the kingdom meal in Jerusalem, விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எழுது. ரைட் என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியம், உண்மையான வார்த்தைகள் என்று என்னுடனே சொன்னான். These are true words. அது பார்க்கிறையா? அவருடைய கல்யாண விருந்துக்கு ஆட்டுக்குட்டியான அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அது எருசலேமிலே ஒலிவ மலையிலே நடக்கும். அதை ஏசாயா 25 எழுதி வைத்திருக்கிறான். கல்யாண விருந்தை குறித்து, மகனுக்கு கொடுத்த விருந்தை குறித்து யெஷுவா மூலம் ஊமைகளை சொல்லி அனுப்பினார். ஒருவன் சரியான கல்யாண ஆடை இல்லாமல் அங்கு வந்திருந்தான். அவர்கள் நீ அப்படிங்க வந்தனே, அவன் வெளியிலே துரத்தப்பட்டான். வாசிச்சாக்களுக்கு தெரியும்.
ஐக்கியப்படுவோமா? மன்னிப்போமா? இரக்கம் காட்டுவோமா? மாயமாலத்தை விடுவோமா? பொய் வாயிலே இருந்து அகன்று போகட்டுமே. இலங்கைக்கு அவர் தம்மை காண்பிக்கட்டுமே. நானே தேவன், என்னை விட வேறு யாருமே இல்லை. எந்த மதத்தையும் அவர் அறிய மாட்டார். நோ. முன்பு அவருக்கு முன்பாக எந்த தேவன் இருந்ததில்லை, இனிமேலும் இருக்க போறதில்லை. நான் ஒருவரே யாவே. இப்படியெல்லாம் அவர் சொல்லி இருக்க 98% கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களும் வேத நிபுணர்களும் அவர் சொன்னதை நம்புறாங்க இல்லையே. அவர் ஒரு தேவன், மகன் ஒரு தேவன், மூன்றாம் ஆளுங்கிற ஆவி ஒரு தேவன், அதுக்கு ஆவியான ரெண்டு வச்சு அவர் ஒரு தேவன், 3 பேர் ஒரு தேவன். இந்த பைத்தியம் எல்லாம் எங்க வந்தது? Why don't they believe him? அவர் சொன்னதை ஏன் நம்பலாது? என்னை தவிர வேறு யாரும் இல்லை. இயேசுவும் அதை ஏற்றுக்கொண்டார். டாடி ஒருவரே தேவன், மெய்யான ஒரே தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசுவா மெசியாவையும் அறிகிற அறிவே காலகட்டத்திற்கான வாழ்க்கை, ராஜ்யத்தின் வாழ்க்கை. They want to see what the scriptures say. வேத வாக்கியங்கள் என்ன கூறுகிறது? டாடி என்ன சொன்னார்? இயேசுவா மூலம் என்ன அறிவித்தார்? பார்க்க மாட்டாங்க. பாரம்பரியம் ஆருட்டியிருந்து எடுத்து வந்தது. நாங்களும் எத்தனையோ வருஷம் நம்பினோம். 21 பாருங்க, வெளிப்படுத்தின புத்தகம் பாருங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன் என்றார். பின்பு அவர் இந்த வார்த்தைகள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது, இவைகளை எழுது, ரைட், இவைகளை எழுது. Can you see that? Write the words. குரல், சொற்கள், எழுதப்பட்ட வார்த்தை, சொற்கள் எழுதப்பட்டது. அதை அவர் சொன்னார், என்னுடைய உடன்படிக்கை. ஐயா, இந்த புத்தகத்தை சும்மா சும்மா எப்பொழுதும் சொன்னேன், இப்பொழுதும் சொல்ல போகிறேன். இந்த கடைசி இந்த நாட்களில் குறிப்பாக இலங்கையில் மந்திரவாதிகளின் கூட்டங்கள் எழும்பும். தங்களை வஞ்சித்து ஜனங்களையும் வஞ்சிப்பார்கள், அரசாங்கங்களை வஞ்சிப்பார்கள். அதே நேரத்தில் இதற்கு விரோதமாக பார்வோனுக்கும் மந்திரவாதிகளுக்கு விரோதமாக நின்ற தேவனாலே அனுப்பப்பட்ட மோசே போன்ற தேவனுடைய ஊழியர்கள் அவர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். You can be one of them. நீ அப்படிப்பட்ட ஊழியர்கள் ஒருவராக நீ ஒப்புக் கொடுக்கலாம். விடயன் ஜனத்தை அவரை சேவிக்க வேண்டிய ஜனங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடி ஜனங்கள். சரி, இலங்கை எடுத்துக் கொள்வோம். அதையும் இதையும் பார்த்து வஞ்சிக்கப்பட்டு பயங்கரமான அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மனதிலே பிடிபட்டு மயக்கத்திலே
Now தேவன் அழைத்த இந்த ஊழியர்கள் டேனியல் சொன்னபடி அவரை அறிந்தவர்கள் பெரிய பராக்கிரமம் செய்வார்கள். 11:28 டேனியல் அதிகாரத்தை குறித்து படித்தோம். இவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறாயா? அவரது குரல் அதிகாரம், அவரது வார்த்தை அதிகாரம், அவரது உடன்படிக்கை அதிகாரம். We submitted to the voice. சபைக்கு மாறாய் குரலுக்கு கீழ்படிக்கிறாயா? இங்க இருந்து போனால் சிலாக்கள் நாளைக்கு வேலைக்கு போவீங்க, அதுல ஒரு பிரச்சனை இல்லை. அடிக்கிறவன் டிமிக்கி அடி, போய் சொல்லுகிறவன் சொல்லு. நீ கையடிச்ச கையும் குடும்பம் ஒரு அடி மேலுக்கு எழும்பாது. நோ. இப்படியாய் இந்த ஊழியர்களை எழுப்பி கேட்கிறீங்களா? எழுப்பி அந்த இருளின் ராஜ்யத்தோடு மந்திரகாரர்களோடு மோதும்படிக்கு செய்து தாம் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துவார். அதான் நடக்க போகுது. நியாயமா வழியிலே என்ன பேசுவாய்? கடையிலே வேலை செய்யும் இடத்திலே, மற்ற இடங்களிலே உன் வார்த்தைகளை கேட்டுட்டு எங்க தியாக்கள்? யார் உங்கள் தேவன்? எங்க போறீங்க? மோசே அவரோடு கூட நின்று கதைச்சு கொண்டு நின்று தன் முகம் பிரகாசம் அடைந்ததை அறியவில்லை. அதே பிரகாசம் இந்த வேத புத்தக வார்த்தைக்குள்ளாய் அடங்கி ஒளிந்திருக்கிற அவரது குரல் இந்த கேசட்ல என் குரல் அடங்கி இருக்கிற மாதிரி, how much more, எவ்வளவு கூடுதலாய் இந்த குரல் இங்கே. நீ இதை வாசிக்க உனக்கு தெரியாது, உன் முகம் பிரகாசம் அடைந்து கொண்டு போகிறது. அவர் குரலை நீ கேட்கிறாய், அவர் உன்னோடு பேசுகிறார். மோசையோடு பேசின அந்த மகிமை அழிஞ்சு போகிற மகிமை, இந்த மகிமை அழியாத மகிமை. ஆவியினாலே அவரது மகிமை உன் முகத்திலே காணப்படும். உனக்கு தெரியாது அந்த வார்த்தை. பூமியை இருள் மூடும், ஜனங்களை காரிருள் மூடும், ஆனால் உன்மேல் யாவே வெளிச்சத்தை போடுவார்கள். அவர் மகிமை உன்மேல் காணப்படும். உன் முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அவர்களுக்கும் தொடர்ந்து குரலை கேட்க கட்டளை கொடுக்கப்பட்டது. உனக்கும் எனக்கும் யேசுவா அப்படியே சொல்லி வந்து, நீங்கள் ஒரு காலம் அவருடைய குரலை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அப்படி எல்லாம் சொல்லி வந்து 10ஆம் அதிகாரத்திலே தொடங்குகிறார். என்னுடைய ஆடுகள் என் குரலுக்கு செவியை சாக்கும், கீழ்ப்படியும், அவைகள் எனக்கு பின் செல்லும், அவைகளை நான் அறிந்திருக்கிறேன்.
Yeah. So we're going to see யெகோவாவின் குரலை எப்படி என்று கூடுமானால் அவருடைய கட்டளைகள், குரலால் சொன்ன கட்டளைகள், எழுதப்பட்டவைகள், அவைகளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நான் சொன்னேன், அவர் வந்து அதே தெரியல, இன்றைக்கும் சபைகளுக்கு அது மறைக்கப்பட்டிருக்குது. அவர் வந்து வாயை திறந்து சொல்ல வைத்தது மனம் திரும்புங்கள். அது ஒரு கட்டளை. அவர் குரல் அதை குறித்து repent, the kingdom of God is near. மனம் திரும்பி ராஜ்யத்தின் நற்செய்தியை விசுவாசியுங்கள். மனம் திரும்பி ராஜ்யத்தின் செய்தியை விசுவாசித்து அவருக்கு பின்னால போக நாளாந்தம் தீர்மானம் எடுத்தவர்கள் தான் ஞானஸ்நானம் பெற்றார்கள். திருமுழுக்கு இத இயேசுவாரை ஏற்றுக்கொள்றீங்கள். பெரிய கூட்டத்தில் இங்க முன்னுக்கு வாங்கோ, கையை வைத்துங்கோ, நான் சொல்ற இந்த ஜெபத்தை சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, நீர் எனக்காக மரித்தீர், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தீர், உமது இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர், உமது மன்னிப்பு எனக்கு கிடைப்பதாக என்னை உம்மோடு சேர்த்துக் கொள்ளும், என்னை தொடர்ந்து நீர் வழி நடத்தும், இன்று தொடக்கம் நீரே என்னுடைய எஜமான், என்னுடைய ராஜா, அப்படியெல்லாம் சொல்ல வச்சு போட்டு அவர்களை வீட்டுக்கு அனுப்புறது. இந்த மாதிரி ஒரு அழைப்பு எந்த இடத்திலும் இந்த வேத புத்தகத்தில் இல்லை. Yeshua never asked anybody to say the sinner's prayer. Never. ஒரு பாவி பண்ற இப்பத்தைய நற்செய்தி கூட்டங்கள்ல நீங்க முன்னுக்கு வாங்க சொல்லி, ஏசப்பா எனக்கு உள்ள பாரும், என்னை ஏற்றுக்கொள்ளும் பிள்ளையாக ஒரு இடத்திலும் இல்லை. No wonder churches உள்ள எல்லாமே பாம்பும் பதியும் முதலையும். நீ அப்படி அறிக்கை பண்ண one time you are safe forever. ஒரு இடத்திலும் இல்லை, நீ எப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டிருப்பாய். No. எங்க போயிருக்குது சபை? என்ன விதமான மஞ்சிப்புல போயிருக்கு? இன்றைக்கு வர நடக்குது. அவங்க எங்க தெரியுமா எடுக்கிறவங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ இருதயத்திலே விசுவாசிச்சு அவரை மரணத்தில் இருந்து தேவன் எழுப்பினார் விசுவாசி, நீ ரட்சிக்கப்படுவாய். அது யூதர்களுக்கு கூறப்பட்டது. அவர்கள் அவரை யெகோவா மெஷியா என்று நம்பவில்லை. 9ஆம் 10ஆம் 11ஆம் அதிகாரம் பவுல் எழுதினது யூதர்களுக்கு. இவங்க அதை வச்சு போட்டு ஆக்களை சொல்ற அறிக்கை பண்ணி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? 88ஆம் ஆண்டு எங்க முத்தவழியில என்ன நடந்தது? ஒண்ணு நடக்கல. அவங்க கூப்பிட்டு என்ன அறிக்கை பண்ண வச்சவங்க, நான் அறிக்கை பண்ண, இப்ப என்ன செய்கிற எனக்கு ஒண்ணும் தெரியாது. சபையை மைப்பனை முழுகுவேன். obedience, கீழ்ப்படிவு மேய்ப்பரின் குரலுக்கு எதுவரைக்கும் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே எதிலே? கீழ்ப்படிவிலே அவன் விடுதலை அடைவான், ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பான். இடையிலே சீஷர்கள் பிரிந்து போனார்கள். அவர்களை நிப்பாட்டவில்லை. கேட்டார், நீங்களும் போறீங்களா?
ராஜ்யத்துக்கான வார்த்தைகள் உம்மிடத்திலே தான் உண்டு. நாங்கள் எங்க போறது? வார்த்தைகள், எழுதப்பட்ட வார்த்தைகள். சகோதரர்களை, இன்றைக்கும் சகோதரிகளை கேட்கிறார்கள். பின்னால தூரமாயிருந்து கேளுங்க, what are you doing? வருகை அறிகுறிகள் பல நடந்து கொண்டிருக்கிறது. மனுஷர்களுடைய அரசாட்சியிலே பரலோகத்தின் தேவன் ஆளுகை செய்கிறார் என்பதை அவர்களுக்கு தெரியாட்டிலும் வேத வாக்கியத்தை கூட நாங்கள் அறிகிறோம். நேபுகத்நேசருக்கு என்ன நடந்தது என்று. ஒருவனை ஏற்றுகிறார் சிங்காசனத்திலே, இரவோடு இரவாக அவனை இறக்குகிறார். ராஜாக்களின் ராஜா, ராஜ்யங்கள், தேசங்கள் எல்லாம் வாளியிலே ஒரு துளி தண்ணீர். சொன்னான். சகோதரர்களே, நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவன் யாருமே இல்லை. அவர் நம்முடைய டேடி. அவர் சித்தமானதை நடப்பிக்க அவர் சொன்ன வார்த்தைகளுக்குள்ள அந்த இருக்கிற குரலுக்கு கீழ்ப்படிந்து சபிக்கிறாங்களா, ஆசீர்வதிப்போம். உத்தரவுப்படுத்தாங்களா, ஜெபம் பண்ணுவோம். ஒருவரை ஒருவர் நியாயத்திற்காதிருப்போம். இதெல்லாம் அவர் வாயினால் வந்தது. தாழ்மையிலே நடந்து கொள். அதை விட வேற என்ன கேட்கிறார்? அற்புதங்களை, அடையாளங்களை காண விரும்பினார்கள். நான் சொல்வதை கேள். இந்த குரல் இப்படி பாட்டு படிச்சா காணது, வார்த்தையிலே அவர் குரல் கேட்கத்தான் அவர் வார்த்தை பாடமாக்க இரவேளை நித்திரம் முடிச்சால் வாயினாலே சொல்ல, மற்றவர்கள் உறங்கட்டும், மெதுவாக உன் உதடுகளால் அதை உச்சரித்துக் கொள். அது உனக்கு வல்லமை. டாடி உன்னை பார்க்கிறார். உனக்குள்ளதை பகிர்ந்து கொடு. தாழ்மையிலே நடந்து கொள். இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்த, கோபத்திலே கொடுத்த முதலாவது ராஜா சவுல். அவனுக்கு என்ன நடந்து ராஜ பதவியில இருந்து விலக்கினது என்று பாருங்க. எங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவர் எங்களை ஆக்கி இருக்கிறார். முதலாம் சாமுவேல் அமலேக்கிய ராஜாவை கொண்டு, ஜனங்களை கொண்டு, அங்கே அவர்களுக்கு உண்டாயிருந்த ஆடு மாடுகள் ஒன்றும் தொட வேண்டாம், முழுதையும் சாகடிக்க வேண்டும். இவன் ஜனங்கள் குரலை கேட்டு அது பலி செலுத்துவாம் என்று சொல்லி போட்டு கொளுத்த ஆடு மாடுகளை விட்டு வச்சிட்டான். ஆகாக அந்த ராஜாவையும் கொல்ல இல்லை, பிடிச்சி கட்டி போட்டு கொண்டு வந்துட்டான். அப்ப அது மிகவும் துக்கமாயிருந்தது சாமுவேலுக்கு. அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியே இல்லை. இரவிரவா கூப்பிட்டான். டாடி அவனுக்கு சொல்லும்படிக்கு சாமுவேல்கிட்ட வார்த்தை கொடுத்திருந்தார். முதலாம் சாமுவேல் 15:13. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பிரைஸ் தி லார்ட் பிரதர் சாமுவேல். இதான் இப்போதைய கதை. பிரைஸ் தி லார்ட் பிரதர். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்,
யாவேனுடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். அதுக்கு சாமுவேல், அப்படி என்றால் என் காதிலே விழுகிற ஆட்டுகளின் சத்தமும் நான் கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்னன்னா, அங்க அதுகள் கிடந்து கத்துதுகள், கொல்லாத ஆடு மாடுகள். அதற்கு சவல் அமலேக்கியர் இடத்தில் இருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நரமானவைகளை நம்முடைய தேவனாகிய யாவைக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள். மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், கதையை நிப்பாட்டும். யாவே இந்த ராத்திரியில எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிப்பேன் என்று சவுலோட சொன்னான். அவன் சொன்னான், ஓகே சொல்லுங்க. அப்பொழுது சாமுவேல், நீர் பார்வைக்கு சிறியனாய் இருந்த பொழுது அல்லவா இஸ்ராயேல் கோத்திரங்களை தலைவனா நீர் யாவே உமை இஸ்ராயேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தாரே. இப்போதும் யாவே நீ போய் அமலேக்கியரை அந்த பாவிகளை சங்கரித்து அவர்கள் நிர்மூலமாக்கி தீர்மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ண என்று சொல்லி உண்மை அந்த வழியாக அனுப்பினார். இப்படி இருக்க நீர் யாவே சொன்னவைகளை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து பிடிச்ச ஆடு மாடுகள் யாவேனுடைய பார்வைக்கு பொல்லாப்பான செய்தது என்னென்றார். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் யாவேனுடைய சொல்லை கேட்டு யாவே அனுப்பிய வழியா போய் அமலேக்கு ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஆகாக கொல்ல இல்லை, வேற பிடிச்செழுத்துட்டு வந்திருக்கிறார். ஏன் எனக்கு தெரியாது. ஜனங்களும் உம்முடைய தேவனாகிய யாவைக்கு கில்காலில் பலியிடுவதற்காக களவெடுத்த, அதாவது கொள்ளையெடுத்த அந்த யுத்தத்திலே சாபத்தேடாகும் ஆடுமாடுகளை பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள். அதற்கு சாமுவேல், தயவு செய்து எல்லாருக்கும் கேளுங்க, இது உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்காக, எனக்கு ஆசீர்வாதத்துக்காக, அதுக்காகத்தான் எழுதப்பட்டிருக்குது. அதற்கு சாமுவேல், யாவேனுடைய பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். 22வது வசனத்திலே உன் இருதயத்தை செலுத்து. அதற்கு சாமுவேல், யாவேனுடைய குரலுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுக்கிறது. எதுக்கு? குரலுக்கு. குரல் எங்கே இருக்கு? அவர் பேசிய வார்த்தையிலே. வார்த்தை எங்கே இருக்கு? இப்பொழுது எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு நேரடியாய் சொல்லப்பட்டது சாமுவேல் மூலம் சவுல் ராஜாக்கு. 2ஆம் ஆண்டுதல் பில்லி சூனிய பாவத்துக்கு பிடிவாதம், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபத்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. பிடிவாதம், முரட்டாட்டம், நான் நினைச்சது செய்வேன், இதை செய்ய வேணும், ஓகே டாடி சொல்றேன், செய்கிறேன், ஆனால் என் விருப்பப்படி செய்வேன். அதுக்கு பேர் பிடிவாதம். செய்ய மாட்டேன், அது முரட்டாட்டம். 2ஆம் ஆண்டுதல் பிடிவாதம், பில்லி சூனியம், அந்த பேய் அங்கே இருக்கு. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் அன்காட்லினஸ் விக்கிறாரா இருக்கு, சரியா இருக்கு. யாவேனுடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். அவருடைய வார்த்தையை புறக்கணிப்பது
அவருடைய குரலை புறக்கணிப்பது, அவர் குரலை புறக்கணிப்பது அவரை புறக்கணிப்பது. கேட்டுக்கொள்ளுங்க. தடவி தெரியாங்கள தேவனுடைய இல்லை. கொஞ்ச காலத்துக்கு ஆக்களை ஏமாற்றலாம், எல்லா நாளும் அல்ல. தேவனை ஒரு காலம் ஏமாற்ற முடியாது. மனம் திரும்ப வேணும். சவுல் அவர் குரலுக்கு கீழ்ப்படியவில்லை. ராஜாக்கள் அவர் சொல்லை கேட்டால் எவ்வளவு நல்லது. இந்த குரலுக்கு கீழ்ப்படியும் நேரம் கையிட்டு செய்யும் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்து குடும்பங்களை, உங்கள் பிள்ளைகளை, அவருடைய உடன்படிக்கையின் அவர் பகுதியை நிறைவேற்றுவார். பாய்ஸ், லவ் ஒன் another. அவர் கையிட்டு செய்யும் வேலையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சிலர் எனக்கு தெரியும், பிள்ளைகள் கஷ்டப்பட்டு வேலை செய்து தாய் தகப்பன் பட்ட கடன்களை தீர்க்கிறார்கள். டடி அதெல்லாம் பார்க்கிறார். வேலைகளை இருந்து விடுதலையாக்கி உங்களை நிறைவாக்கி தாம் யாரும்பதி வெகு சீக்கிரத்திலே அவர் நிரூபிப்பார். மட்டக்களப்பு தொடக்கம் எல்லா இடத்திலும் அதுக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க. வெளியிலும் வேலை செய்யும் இடங்கள், கடைகளிலே இந்த மகிமை குரல் கேட்டு கேட்டு உன் முகம் மாற ஆரம்பித்து இருளிலே இருக்கிறவர்கள் அவர்கள் காண மோசையின் மோதகத்தை கண்டு ஓடின மாதிரி இஸ்ரேல் ஜனமே இப்பத்திய மகிமை அதிகமாக இருக்கும் என்று சொல்லி இருக்குது. ஆவியினாலே கூடும். அந்த ஆவியார் 2 கொரிந்தியர் 3:17 யேசுவா தாமே உயிர்ப்பிக்கும் ஆவியா இருக்கிறார். இதனை ஞாபகத்திலே வை, கரங்களை வச்சுக்க. Yavreka Adonai Vaishmareka Yair Adonai Panavelieka Vigoneka Isa Adonai Panavelieka Vaisem Eka Shalom. Adonai உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. அடோனாய் உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. அடோனாய் தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. இயேசுவின் அதிகாரத்திலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. Receive it now. And God people said, Amen. Amen. So God bless you.